இன்னைக்கு வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது பயிற்சியினால் அதாவது இந்த 4 கிரக பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், தனுசு அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 9வது ராசிங்க. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆவாருங்க. தனுசு ராசிக்கு மூல நட்சத்திரம் 4 பாதங்களும், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் இவ்வில் அம்பை சின்னமாக கொண்டவர்கள். அதனால் இவர்கள் பெரும்பாலும் எதிரிகள் அப்படிங்கிறது இருக்காதுங்க. பெண்கள் தான் இவர்களுக்கு எதிரிகளாக வருவாங்க. அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி குரு அப்படிங்கிறதுனால அந்த நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க. அதாவது உண்மையை தவிர பெரும்பாலும் பொய் சொல்ல மாட்டார்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல் தனுசு ராசிக்காரர்களால் மற்றவர்கள் என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா கஷ்டத்தை அடைய மாட்டார்கள். நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள், பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள், கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதாவது தான் எப்படி இருந்தாலும் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல் அடுத்தவங்க விஷயத்தில் பெரும்பாலும் ஈடுபட மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள். உயர்வான ஒரு சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள். அதிகம் படித்தவர்கள், அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா தர்ம சீடர்கள், ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களாக தான் இருப்பார்கள். அதே போல் பணப்புழக்கம் அதிகம் உடையவர்களாக இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள். அதே போல் எங்கே போனாலும் கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க. வாழ்க்கையில் எப்போது உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ராசிக்காரர்களாக இருப்பாங்க. சரி, தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போது கோச்சாரத்தை பார்த்தோம் அப்படின்னா, சனி பகவான் மார்ச் 29 தேதிக்கு பிறகு ராசிக்கு 4ஆம் இடத்திலேயே தற்போது அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. அதே போல் ராகு பகவான் வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி ராசிக்கு 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில் பிரம்மாண்ட ராகு அப்படிங்கிறவர் அமர இருக்கின்றாருங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே போல் 9ஆம் இடத்திலே கேது அமர இருக்கின்றாருங்க. மே மாதம் 14 தேதிக்கு பிறகு ஒரு வருடம் ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பாருங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்னைக்கு 7ஆம் இடத்திற்கு வருகின்றாரோ அன்னையிலிருந்து அரச யோகம் பார்த்திங்க, மதிப்பு, மரியாதை, பணப்புழக்கம் இது எல்லாமே அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. உயர்ந்ததொரு பதவி தேடி வர இருக்கின்றதுங்க. அதாவது உங்களை தேடி ஒரு உயர்ந்ததொரு பதவிகள், உயர்ந்ததொரு மனிதர்கள், பணப்புழக்கம் இது எல்லாமே உங்களை தேடி வர இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அந்தளவுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வான யோகத்தை அனுபவிக்கக்கூடிய இருக்கின்றார்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி உயர்ந்ததொரு யோகம் கிடைக்கப் போகின்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு 2க்கும் 3க்கும் அதிபதியாக உள்ள சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க இருக்கின்றாருங்க. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக. அப்போது இந்த ஒரு வருடமும் அபார ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க. எப்படி கிடைக்கும் அப்படின்னா, 2 குடையவன் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான்.
அந்த 2ஆம் அதிபதி குருவினுடைய வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கின்றார் மே மாதம் 14 தேதியில் இருந்து. அப்போது 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அப்போது குடும்பம் அமையாதவர்களுக்கு எல்லாமே குடும்பம் அமைய இருக்கின்றது. குடும்ப தொழிலை எடுத்து நடத்த முடியும். பாக்கியங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றதுங்க. அதே போல் நல்லதொரு பேச்சாற்றல் என்பது கிடைக்க இருக்கின்றது. சில காரியங்களை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்கள் பெற இருக்கின்றார்கள். அதே போல் குடும்பாதிபதி சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க இருக்கின்றார். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நல்லதொரு ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அடியோடு மாறக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 14 தேதிக்கு பிறகு. இப்போது சனி பகவான் 4ஆம் இடத்துலேயே அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்கின்றாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தொல்லை அப்படிங்கிறது இருக்காது. இன்னும் ஒரு வருடத்திற்கு கட்டாயமாக இருக்காது. மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஒரு வருடம் கட்டாயமாக அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற தொல்லை இருக்காது. ஏன் அப்படின்னா சனி பகவான் 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்கின்றார், குரு பகவானும் பார்க்கின்றார். அப்போது நல்லதொரு மேன்மை, வாழ்க்கையில் நல்லதொரு உயர்வு, தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, இது எல்லாமே கிடைக்க இருக்கின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்போது 2ஆம் அதிபதியாக அமர்ந்த வீட்டுக்குடையவன் உங்கள் ராசியை பார்க்கின்றார் சனி பகவான் 2ஆம் அதிபதி. 2ஆம் இடம் அப்படிங்கிறது புதிய வரவுகளை சொல்லக்கூடியது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்திற்கு புதிய நபர்களை சொல்லக்கூடியது. அப்போது உங்களை தேடி ஒரு நபர், அதே போல் உங்கள் குடும்பத்தில் ஒரு புதியதொரு நபர் உருவாக இருக்கின்றார்கள். அப்போது நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தனுசு ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு குடும்ப ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது. உங்களை தேடி பாருங்கள், மழலை செல்வம் அப்படிங்கிறது வர இருக்கின்றது. அதாவது குடும்ப விருத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அப்போ குடும்ப விருத்தி அப்படிங்கிறது ஏற்பட இருக்கின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு. அப்போது அதே போல் 3ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் உங்கள் ராசியை பார்க்கின்றார். வெற்றி மேல் வெற்றி என்பதை கிடைக்க இருக்கின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானம்ங்க. 3ஆம் இடம் தைரிய ஸ்தானம், 3ஆம் இடம் ஆபரண ஸ்தானம். அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் முயற்சி பண்ணிங்க போதும் உங்கள் காரியத்தில் முழு வெற்றி கிடைக்கும். அதே போல் மே மாதம் 14 தேதிக்கு பிறகு யாரெல்லாம் போட்டித் தேர்வில் எழுத இருக்கின்றீர்களோ அவர் இந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் உயர்ந்ததொரு பதவியில் அமரக்கூடிய ஒரு பாக்கியம் கட்டாயமாக கிடைக்க இருக்கின்றது. ஏன் அப்படின்னா 3ஆம் அதிபதி போட்டி ஸ்தானாதிபதி, வெற்றி ஸ்தானாதிபதி சனி பகவான் குரு பகவான் வீட்டில் அமர்ந்து அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு நேரடியாக பார்க்க இருக்கின்றாருங்க. அப்போ போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்க போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள். அதே போல் கமிஷன் துறை, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அபார வளர்ச்சி என்பது கிடைக்க இருக்கின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு. அப்போது சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் அந்த வீட்டுக்குரிய குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துல இருப்பாருங்க. அப்போ மே மாதம் 14 தேதிக்கு பிறகு ஏதாவது முதலீடு போட்டிங்க அப்படின்னா அந்த முதலீடு கொஞ்சம் பெரிய லெவலில் வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வீட்டில் ஆபரணங்கள் ஏதாவது திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மே மாதம் 14ஆம் தேதி வரையும். ஏன்னா 3ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு தற்போது 6ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கின்றாருங்க. மே மாதம் 14 தேதிக்குள்ளே ஏதாவது சில காரியங்களை பேசி தீர்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் தள்ளி போட்டுருங்க. அதுக்குள்ளே பேசுனீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றியில் முடியாதுங்க. மே மாதம் 14 தேதிக்கு அப்புறமாக நீங்கள் எதை பேசினாலும் வெற்றி அப்படிங்கிறது உண்டுங்க. அப்போது 3ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குரியவன் உங்களுக்கு ராசியை பார்க்கக்கூடிய ஒரு காலம் மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் புது வேலையாட்கள் அப்படிங்கிறது அமைவாங்க. வேலையாட்களால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல் மனசில் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது தைரியம், ஒரு அசட்டு துணிச்சல், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் ராகு வேறு 3ஆம் இடத்துல மே மாதம் 18 தேதிக்கு பிறகு அமர இருக்கின்றாருங்க. நீண்ட காலமாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்லது ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறத கொடுக்குங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பாருங்கள் உங்களுக்கு அசட்டு தைரியம் அப்படிங்கிறத கொடுக்குங்க. வாழ்க்கையில் இனிமேல் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறத கொடுக்கும். நல்லது ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும் 3ஆம் இடத்துல ராகு அமர்வதனால. இந்த 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய குரு உங்கள் ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அப்போது ஏதாவது சொத்து விற்கணும், ஒரு இடம் விற்கணும், நீண்ட காலமாக ஒரு இடம் விற்கலைங்க, ஒரு கார் விற்கலை, ஒரு வண்டி வாகனம் விற்கலை அப்படின்னா விற்காத பொருட்கள் நல்லதொரு விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும் மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்போது மே மாதம் 14 தேதியில் இருந்து
இந்த 2025 மே மாதம் 14 தேதியிலிருந்து 2026 மே மாதம் வரைக்கும் அபார வளர்ச்சி என்பது உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு விற்காத பொருட்கள் எல்லாம் நல்லது விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத தருங்க. புதிதாக இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கிறத தரும். பத்திரப்பதிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ங்கிறத கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக எழுதாத இடத்தை எல்லாமே எழுத முடியும். தனுசு ராசிக்காரர்கள் அப்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் உங்கள் ராசியை பார்ப்பதுனால அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேடி வருங்க. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இந்த பகை அப்படிங்கிறது மாறுங்க. அதே போல் தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொடுக்கும். கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு அபார வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்குங்க. கட்டுக்கட்டாக பணம் பெறக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய குரு உங்கள் ராசியை மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் பார்க்க இருக்கின்றாருங்க. வாழ்க்கையில் ஒரு உயர்வு அப்படிங்கிறது கட்டாயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. வருகின்ற மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதுனால பாருங்கள், குரு பார்த்தால் கோடி தோஷம் அப்படிங்கிறது விலகுமாம். இன்னும் சொல்லப்போனால் கோச்சாரத்தில் குரு பகவானுக்கு இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் எல்லாமே பாருங்கள் சிறப்பு அப்படிங்கிறத தருங்க. ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். அது குரு பகவான் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்க இருக்கின்றார் மே மாதம் 14 தேதிக்கு பிறகு ஒரு வருடம். அப்போது உடல் ரீதியாக மனம் ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுங்கிறது கிடைக்க இருக்கின்றது. தனுசு ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்க இருக்கின்றது. உங்களுடைய கௌரவ அந்தஸ்து அப்படிங்கிறது அதிகரிக்க இருக்கின்றது. சென்ற இடம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு என்பது கிடைக்க இருக்கின்றது. உங்களுக்கு உடம்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, மனசில் ஏதாவது கஷ்டம் இருக்குது அப்படின்னா அது எல்லாம் பார்த்தீங்க முழுவதுமாக மாறிவிடும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம், ஒரு தீராத கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முழுமையான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், கடன் பிரச்சனைகள் அவதிப்படுறேன் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியுங்க. அதே போல் ஏதாவது வழக்குகள் இருக்குது, அந்த வழக்குக்கு தீர்வே கிடைக்கல அப்படின்னா கூட மே மாதம் 14 தேதிக்கு அப்புறமாக அந்த வழக்குக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். நன்றி, வணக்கம்.